நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, இப்போ நீங்கள் வந்து ஹைஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறீங்க. ஹைஸ்கூல், காலேஜ் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வந்து நண்பர்கள். பாக்கி எல்லா உறவும் வந்து இறைவன் கொடுக்கறது. அப்பா அம்மா வந்து இறைவன் கொடுத்த வரம். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு வந்து உலகத்தை புள்ள தான் வெல்லணும், புள்ள தான் ஆளணும்னு நினைக்கிற அம்மா, உலகத்துக்கு தான் பையன் வந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகணும் அப்படின்னு நினச்சி உலகத்தில் நல்ல பேர் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு சீர்திருத்துகிற அப்பா, பிள்ளைக்காக எந்த தியாகமும் வெளியில் தெரியாமல் செய்கிற அப்பா, பிள்ளைக்காக உயிரை விடுற அம்மா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சு இது வந்து உலகத்தோட இயற்கை. இது வந்து இறைவன் கொடுத்தது. அதே மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸும் ஒரு நல்ல சித்தப்பாவோ பெரியப்பா, அம்மா, மாமா எல்லோரும் அமைகிறாங்க. அதுவும் இறைவன் கொடுத்த வரோம். இதே மாதிரி வந்து ஒரு உறவு இல்லாட்டி போனாலும், இப்போ வந்து என்னோடய அம்மா வந்து 10 வயசில், எனக்கு 10-12 வயசில் இறந்துட்டாங்க. என்னோடய தம்பிகள், நான் தான் மூத்த பிள்ளை, என்னோடய தம்பிகள் எல்லோரையும் காப்பாற்றினது என்னுடைய பாட்டி. அதே மாதிரி சமயத்தில் வந்து வயசான அத்தை வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க, கணவனை எழுந்துட்டு வந்துடுவாங்க. அவங்க வீட்டில் இருந்து தன்னுடைய தம்பி பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க. இது மாதிரி எந்த விதமான ஆதாரமும் எடுக்கக்கூடியது ஒரு தாய். ஒரு தாய் வந்து ஒரு பெண்மை வந்து ஒரு தாயாக, ஒரு தமக்கையாக, ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து அண்ணன் பிள்ளைங்களுக்கோ, தம்பி பிள்ளைங்களுக்கோ, பேர பிள்ளைங்களுக்கோ அந்த குடும்பத்தில் ஒன்றி போய் தன்னை தியாகம் செய்கிறது வந்து பெண்மைக்கு ஈடு வந்து எதுவுமே கிடையாது. ஜென்ஸால் அந்தளவுக்கு முடியாது. ஓரளவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஒதுங்கிடுவோம். இது எல்லாமே வந்து இறைவன் கொடுத்த வரோம். நல்ல உறவுகளுக்கு உள்ள ஒரு பிடிமானம். ஆனால் இப்போ இருக்கிறது வீட்டுக்கு ஒத்த பிள்ளைங்கிறப்ப என் பிள்ளை வசதிங்கிறது மாதிரியும், தனி கொடுத்தனம் போகிறதுங்கிற மாதிரியும், வயசானவங்களுக்கு வந்து இதில் சொல்கிற மாதிரியும், அதாவது தனியாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆசிரமம் மாதிரியோ இல்லை வந்து முதியோர் விடுதியோ வந்து இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அமைதி கொடுக்காது. குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் தான் குடும்பம் வந்து பாசமாக இருக்கும், குடும்பம் வந்து ஒத்துமையாக இருக்கும், நல்லது கெட்டதுக்கு வந்து என்னன்னு புரியும். இது தவிர அடுத்த வாரம் வந்து நண்பர்கள் வந்து நாம தேடி போகிறதுங்கிறப்ப டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படிம்பாங்க. உன் நண்பனை போகிறதா நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு ஈஸியான ஒரு இது என்னென்னாக்கா, ஹீரோயிசத்தை நம்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது நம்ம சேர்றவன் இப்போ ரொம்ப சாதுவான ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். இவன் என்ன பண்ணானாக்கா, ஒரு 4-5 பசங்க காலி பசங்க முரட்டு செட்டில் இருக்கிறனாக்கா, பீடி குடிக்கிறான், ஊர் சுற்றுறான், சைட் அடிக்கிறான் அப்படின்ட்டு அவன் கூட வந்து இவன் சேர்ந்து ஆரம்பிப்பான். அதாவது சொல்ல தன்னிட்ட இல்லாத ஒரு தைரியம் இன்னொருத்தன்ட்ட இருக்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு இவன் போய் சேர்றப்ப இவனும் கெட்டு போகிறான், இவனோட லைஃபு கிட்ட. அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். இப்போ இயல்பாக வீக் மைண்டடாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அதாவது ஹீரோயிசம் மாதிரி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு, இவங்க நான் சொல்கிறது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது, அந்த வயசு 5 செகண்டுக்கு தான் புரியும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ கிளாஸுக்கு லேட்டாக போகிறோம், கிளாஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நாங்களும் சேர்ந்து கட் பண்ண தோணும். இளம் வயசில் வந்து ஒரு கீப்பப் பண்ணோம். ஒரு பைத்தியாரத்தனமான வேலை என்னென்னாக்கா, நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது பண்ணிட்டு தான். எங்கள் பக்கத்தில் பெரிய ஆறு குறையாறு, அந்த ஆற்றுல இப்போ மண்ணு கூட இல்லை. இப்போ இல்லை, அது வந்து அதில் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு டேர்னிங் வர்றப்போ சுழல் வந்து பெரிய சுழல் இருக்கும். எல்லோரும் வந்து அதை வந்து அந்த சுழல் பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்த மாதத்தில் வந்து கார்த்திகை மாரியில் வந்து தண்ணி ஓடும். எல்லோரும் என்ன சொன்னாங்க, அந்த சுழல் குதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. எல்லாம் பெட்டு கட்டு. நான் வந்து அப்போ ஹைஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்லா நீஞ்சுவேன். திடீர்னு வந்து சுழலில் நடுப்புற குதிச்சுட்டேன். குதிச்சு திக்குமுக்காடி போய் அப்புறம் ஒருத்தரும் இது மீட்டில் அந்த நான் போய் பொழைச்சிக்கிட்டேன். அன்றைக்கி நான் செத்துருக்கக்கூடும். எதுக்கு சொல்ல வர்றேன், அப்புறம் வந்து இந்த விஷயத்தை எங்கள் அப்பாட்ட யாரோ சொல்லியிருக்காங்க. அது ஒன்றுமே சொல்ல. ஒரு நாள் வந்து ரொம்ப பொறுமையாக அந்த இடம் வர்றப்பே கட்டுது, இந்த பெரிய சுழலில் போய் நீ குதிச்சிய செத்து போயிருந்தாக்கா பாடி கூட கிடச்சிருக்காதே அப்படின்னுச்சு. நான் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருந்தேன். எங்கள் அப்பாட்ட ஒரு குணம், நீனு கூட சொன்னதில்லை, என்ன ஒரு கடிஞ்சு பேசினதில்லை. என் பிள்ளைங்க தம்பிங்க எல்லாத்தையுமே இப்படி. ஏன்னா ரெண்டாவது தாயில்லா பிள்ளைங்கிறது ஒன்று, ரெண்டாவது வந்து கண்டிக்கிற அளவுக்கு பிள்ளைங்க வந்து கெட்டவங்க இல்லை. என்ன நீ வந்து இந்த ரிஸ்க் எடுத்துட்டு என்ன சொன்னிச்சுனாக்கா, இவ்வளோ ஆபத்தில் போய் நீ அது என்ன காரணம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட தூண்டுதல். உன்னாலையும் முடியாதரா அப்படின்னா என்னால் முடியும்னு குறிச்சிட்டேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான செயல். இன்னொன்று வந்து ஹைஸ்கூல் படிக்க வர்றப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, ராஜபாஜ இதிலேருந்து பூனூர்லேருந்து நிடாவங்கள் வர ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யோசனை பண்ணோம். மோஸ்ட்லி நான் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸு. அவன் பூனூரில் சமயத்தில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஓனம் அடிக்க ஆரம்பித்தானுங்கனாக்கா நிடாவங்கள் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே வருவானுங்க.
என்ன காரணம் அப்படின்னாக்கா, இது வந்து ஏன் சூரியனை பார்த்து பழிக்குது? சூரியன் தானே நமக்கு லைட்டு கொடுக்குது. சூரியன் அது பாட்டுக்கு காட்டமணி செடியில் உட்காந்துருக்கு, அடிக்காது சொல்லன்ற. இதே நேரத்தில் வந்து பூனூர்லேருந்து நாங்கள் ராஜபஞ்சு அடிப்போம் ஃபன்லே ஸ்கூல் படிக்க போகிறப்ப. இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில். ஹைஸ்கூல் படிக்கிறப்ப போகிறப்ப மோஸ்ட்லி பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ், 90% பிராமின் ஸ்டூடெண்ட்ஸு. இது எதுக்கு சொல்கிறேன், கீப் கம்பெனி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், சாஃப்ட் கம்பெனி. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, கிராமர் தான் பேசுவோம், இங்கிலீஷ் கிராமரு. அதாவது இது எப்படி, நெகட்டிவ் எப்படி, பாஸ்ட் டென்ஸ் எப்படி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ட்ரெயின்லேயும் அது கண்டினியூ ஆகும். சமயத்தில் ஹைஸ்கூலில் வந்து நீடாமங்கலத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறப்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நாங்கள் வந்து கிராமர் தான் கண்டினியூ பண்ணுவோம், இங்கிலீஷ் கிராமர். நாங்கள் எஸ்எல்சி படிச்சுட்டு வரதுக்குள்ளே எங்கள் அவ்வளோ பேருக்குமே வந்து லெக்சர் பண்ண முடியும், நீட்டாக வந்து எங்களால் எழுதவும் முடியும். எதுவும் வந்து எங்களால் இங்கிலீஷில் வந்து 2 பக்கத்துக்கோ 3 பக்கத்துக்கோ ஒரு எஸ்ஸே வந்து எழுத முடியும். எதுக்கு சொல்ல வர்றேன், ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கீப் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து இருக்கும். நம்ம ஹீரோயிஸாக நினச்சி பண்ணுறது எல்லாமே பின்னாடி பைத்தியகாரத்தனமாக தெரியும். அதனால் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸு. ஹீரோயிசத்தை வச்சு இல்லை, இன்டெலிஜென்ஸை வச்சு, இன்டெலெக்சுவல்ஸை வச்சு. இன்றைக்கும் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய வீட்டை சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து என்னை நம்பி சொல்லுவாங்க, நானும் ஃப்ரெண்ட்ஸை நம்பி சொல்லுவேன். வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தி ரியல் கிஃப்ட்ஸ் ஆஃப் காட். நீங்கள் ஆனால் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பண்ணணும், கம்பெனியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். எவ்வளோ தூரம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அதை ரியலைஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் பின்னாடி லைஃப்பில் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே வந்து இட்ஸ் த பெஸ்ட் திங் டு இன்ட்ரடியூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் டெல் வாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர். உங்கள் ஒய்ஃப் வந்து அதை கரெக்டாக அசஸ் பண்ணுவாங்க, யார் குட் ஃப்ரெண்ட்ஸு யார் பேட் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ட்டு. அந்த குட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலியோடு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அந்த ஃபேமிலி லைஃப் வந்து கண்டினியூ ஆகுது. என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், மெடிக்கல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஒய்ஃப்ஸ் எல்லாம். வந்து எங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து நிறைய விஷயங்களை பரிமாறிக்காங்க. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, ஒரு குட் ஃப்ரெண்டு இஸ் அன் அசெட் ஃபார் யூ ஃபார் த்ரூ அவுட் யுவர் லைஃப். பட் யூ டோன்ட் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் யுவர் அவன் ஹீரோயிசத்தை பற்றி பண்ணாதீங்க. பட் சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸால் லூஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸோட ஹீரோயிசத்தை பார்த்தோ, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை பார்த்தோ, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பார்த்தோ, இந்த திமிரான ஆக்டிவிட்டீஸை பார்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா கெட்டு போயிடுங்க. இப்போ இருக்கிற சொசைட்டியில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எஸ்பெஷலி ஹைஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்தாக்கா நீங்கள் கெடுறதுக்கு சான்ஸு போதை மருந்தில் ஜாஸ்தி இருக்குது. வாத்தியாரை ஏற்றி பேசிடுறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது, கட்சி சேர்றது, இதெல்லாம் காலேஜுக்கு வந்து உருப்படாது. நீங்களும் உருப்பட மாட்டீங்க இந்த இப்படிலாம் பண்ணுறீங்க. இதை விட இப்போ பெரிய பயம் என்னென்னா, லேடிஸு இந்த ஜென்ஸு கேங்காக கூட்டிகிட்டு ஏதாவது கலாட்டா பண்ண 50 முக்குப்பாங்க. இப்போ லேடிஸ் வந்து சுதந்திரம்னாக்கா கூட்டம் கூட்டிகிட்டு வம்பு பண்ணுறது இல்லை, கூட்டம் கூட்டிகிட்டு லாலெஸ்ஸாக இருக்கிறது இல்லை. லாலெஸ்ஸாக இருக்கிறது சுதந்திரம் இல்லை. இது வந்து என்ன சொல்லுவான், வீரத்தனத்துலேருந்து சுத்த வீரம் வந்து ராமனும் வீரம் தான், ராவணனும் வீரம் தான். ஆனால் வந்து ராமனோட வீரம் வந்து அறத்தின் பாற்பட்டது, ராவணனோட வீரம் வந்து மரத்தின் பாற்பட்டதுமா. மரம் மட்டும் வீரம் இல்லை, மரத்தோடு சேர்ந்த அறமும் இருக்கணும். வீரம் மட்டும் இல்லை, வீரத்தோடு சேர்ந்த விவேகமும் இருக்கணும். ஏதாவது தேவரையா சொன்ன மாதிரி வீரத்தோடு சேர்ந்த விவேகமும் முக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் மனசார பாராட்டணும். அது மாதிரி நண்பர்களை வந்து நீங்கள் சேர்க்கணும். நண்பர்கள் சேர்ந்து நண்பர்களை வந்து ஃபேமிலிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபேமிலிக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ் வந்து எஸ்பெஷலி இப்போ யார் குயிக் டு மேக் ஃப்ரெண்ட்ஸு, எஸ்பெஷலி இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒத்து வராது. பேரண்ட்ஸை விட உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்டடாக யாரும் இருக்க முடியாது. பிரதர் சிஸ்டரை விட உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்டடாக யாரும் இருக்க முடியாது. நான் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டுன்ட்டு ஆகி கடைசியில் லைஃப்பை லூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப அதிகம். இதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்படி சூஸ் பண்ணாக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஹீரோயிசத்தை வச்சோ வல்காரிட்டி இதுங்களை வச்சு எதையும் சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வயசு. டீன்ஸு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வயசு. டீன்ஸை பேரண்ட்ஸை கவனிக்க வேண்டிய வயசு. அதனால் ரெண்டாவது ரிலேட்டிவ்ஸை நம்புகிற அளவுக்கு மற்ற அளவுக்கு அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வச்சுக்காதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க.